குதிரைமுகா பார்த்துட்டு அடுத்து நம்ம இப்போ சார்மடி காட் நோக்கி பயணிக்க போறோம். சார்மடி காட் இது ஒரு ஃபேமஸான ஸ்பாட் கர்நாடகால. நம்ம நிறைய பிளேஸை பார்த்துருக்கிறோம். அது மாதிரி சார்மடி காட் இது வரைக்கும் பார்த்ததுல அதிகமான வளைவுநிலை சாலைகள் அதிகமா இருக்கும். ஏர்பின் பென்ஸும் அதிகமா இருக்கும். அது ஃபுல்லு ஃபாகி கிளைமேட்டா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பஜகோலின்னு ஒரு ஊர் வரும். அந்த ஊர்கிட்ட போயிட்டு நம்ம பைக் செயின்ல வச்சுக்கிட்டு அப்படியே போகலாம். அப்படியே பஜகோலி பெல்தங்கடின்ற தர்மஸ்தலா பக்கத்துல ஒரு ஊர், அப்புறம் உஜிரிக்கு அடுத்து சார்மடி காட். சார்முடி காடு அடுத்து கொட்டிகாரான்னு ஒரு ஊர் வரும். சூப்பரான ஊர். அந்த ஊரெல்லாம் தாண்டிட்டு அப்படியே சக்லாஸ்புராலேருந்து பெங்களூர் போயிடுவோம். அதான் நீ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். குதிரைமுக்கா விளாக்ஸில் இது வந்து ஃபைனல் எபிசோடு. இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த வீடியோவும் சூப்பராக இருக்கும். இதாங்க பஜகோலின்ற ஒரு ஊர். ஏர்லி மார்னிங் சூப்பராக இருக்குது பஜகோலி. நல்லா மழை பெஞ்சிருக்குது பஜகோலியிலும். இந்த ஊரை சன்ரைஸ் ஆகும்போது ஒரு மாதிரி புதுசாக இருக்குது பார்க்கறதுக்கு. நல்ல ஒரு ஊர். பேர் பஜகோலி. பஜகோலின்றது எதனால் அந்த பேர் வந்துச்சுன்னு தெரியல. உங்களுக்கு யாரா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருப்பும் வளைவு நிலை சாலைகள் சின்னதாக மவுண்டானான்னு தெரியல. பார்க்கலாம் போயிட்டு. எது எப்படியோ இந்த ட்ரிப்பு நல்லா தான் இருக்குது. எல்லாமே க்ரீனாக இருக்குது பாருங்கள். சண்டனி பாசாடி என்னையா ஊர் ஒன்றுமே புரிய மாட்டுது. சண்டனி பாசாடி நமக்குள்ள போக போக ரோடு அப்படியே சின்னதாகிட்டே இருக்குது. இது ஏதோ ஊர் பேர் தெரியாத ஊர். இது நம்ம ட்ராவல் பண்ணிட்டுக்கிறோம். பெல்தங்கடி தர்மஸ்தலா. ஓகே, ஸ்ட்ரைட்டாக தான் போயின்னுக்கிறோம். எல்லா பக்கமும் மழை பெஞ்சிக்குது. மழை பெஞ்சு ஸ்டாப் ஆகிருக்குது. அதனால் கிளைமேட்டே ஒரு மாதிரி இருக்குது. சூரியனே இல்லை. லெஃப்ட் சைடில் மவுண்டன் வியூ செம்மையாக தெரியுது. ஆனால் கேமரா தெரியுமா இல்லையா தெரியல. எங்கன்னா நிற்க போட்டு ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒரு காலை ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா ரைடு ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ தான் எனர்ஜி கிடைக்கும். நோ எனர்ஜி, ஸோ சேட் மூமெண்ட். கம் டு என்ஜாய் மூமெண்ட். துப்பாக்கி கம் டு என்ஜாய் மூமெண்ட். இவ்வளோ நேரம் வந்ததுலேயே தான் ஒரு பெரிய ஊராக தெரியுது எனக்கு. நிறைய லாட்ஜஸ் எல்லாம் இருக்குது. பெட்ரோல் பங்க் இருக்குது. ஹோட்டல்ஸும் இருக்குது. அது இந்த வெஸ்டர்ன் காட்ஸில் வேறு லெவல். அள்ளிக்கோ தான் இருக்கும். போகிறோம் போயிட்டே இருக்கிறோம். ஃபுல்லாக அப்படியே ரோடு வளைஞ்சு இருக்கிறதுனால 40-50லேயே போனோம். அவ்வளோ அதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக போக முடியல. எல்லாம் லைட்டாக மழை சார வர பெஞ்சிட்டே இருக்குதா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ நாம் வந்து பெல்தாங்கடி வந்துவிட்டோம். போனாட்டி நம்ம அருண்புரம் இந்த ரோட்டில் தான் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. மெக்கானிக் ஷாப் தேடிட்டு இருந்தோம். அன்றைக்கி வந்தப்போ ரோடு சிங்கிளாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் ரோடு சூப்பராக ரெடி பண்ணிட்டுருக்காங்க. 1 இயரில் தரமாக பண்ணியிருக்கிறாங்க. ரோடு சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒர்க் போய்கிட்டே இருக்குது. கூலியச்சுக்கு ரெடி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து உஜிரிக்கு அடுத்து சார்மடி காட். மணி கரெக்டாக 10 மணி. 3:45 ஹவர் ஆயிடுச்சு நம்ம வரத்துக்கு. 90 கிலோமீட்ரு. குதிரைமுக்கா ஃபாரஸ்ட் எல்லாம் நிற்க வச்சு ஃபோட்டோ ஷூட் எல்லாம் பண்ண வந்தோம் இல்லையா, அதான் லேட் ஆகிடுச்சு. வானம் அப்படியே இருட்டிக்குன்னு வருது. சரியான மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசாமல் ரெஸ்ட் எடுத்துட வேண்டியது தான். ஏன்னா சார்மடி காட்டால் கரெக்டாக வீடியோ ஷூட் பண்ணலான்னு. குதிரை மக்களும் கரெக்டாக வீடியோ ஷூட் பண்ண முடியல. அதனால் உஜிரே உயிரேன்னு பேர் வச்சுனா கூட பாட்டு பாடனே போடலாம். உயிரேன்ட்டு. ஆஹா, மழை பெய்யுது ஆல்ரெடி. அவசரப்பட்டுட்டுமோ. துப்பாக்கி உஷாராடா துப்பாக்கி. அப்புறமேட்டு திருப்பி நனைஞ்சிடுவேன். பார்த்து உஷாராக இருந்துக்கோ. எங்கள் சைடில் போடு, ரெயின் லேயரை போடு, கேமராவை கழட்டி வை. சர்ச்சு எவ்வளோ பெருசாக இருக்குது. எஸ்டி அண்டோனி சர்ச், உஜிரி.
அந்த மவுண்டன் அப்படியே ஃபாகி கிளைமேட்டாக இருக்குது பாருங்கள், நல்லா இருக்குது. அப்படியே சும்மா கும்முன்னு சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் தரமாக இருக்குது. மவுண்டன் நேராக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கே பாரு நிறைய ஃபுல்ஜர் சோடா கடைலாம் இருக்குது. மசாலா சோடா, ஃபுல்ஜர் சோடா, மக்டாஸ் சோடா. எனக்கு அந்த சோடா வேணால் டைரெக்டாக போயிட்டே இருக்கலாம். இன்னும் ஒரே ஒரு பைக்கர்ஸ் நம்ம கூட வந்து தான் நல்லா இருந்திருக்கும். ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் சூப்பராக பண்ணிட்டுருக்கலாம். அதுதான் பெரிய டிசப்பாயின்மெண்ட். என்எஸ் உண்மையாக கண்டிக்கிறேன். சீக்கிரம் வேலையை செட் பண்ணி கரெக்டாக பிளான் பண்ணிக்கோ. பாரு இப்போ நான் ஒண்டியே வரதா இருக்குது. அரும்பாவும் வரவே இல்லை கூப்பிட்டாக்கா. ஸோ சேடு. ஜாலி பேக்கர்ஸ் சீக்கிரம் கோடை ஃபார்ம் பண்ணுங்க. நம்மளுக்கு கிடைக்குது 2 நாள் 1 நாள் லீவில் ட்ரிப்பு போவோம், ரைடு போய் நம்ம குஷியாக இருப்போம். அதை விட்டுட்டு பார்த்தா கிடைக்கிற 1 நாள் 2 நாள் கேப்லேயும் வரமாட்டுறீங்க. பிளானை பண்ணுங்க சீக்கிரம். இந்த பாருங்கள் எப்படி இருக்குது ரோடே, சும்மா ஜிக்ஜாக்னு இருக்குது. மேலே ஏர்பின் பெண்டெல்லாம் இருக்குதா பாடுறா, இது எனக்கு தெரியலையே. ஏர்பின் பென் நம்பர் 1 இருக்குது. ஓ வாட் ஏ கோஇன்சிடென்ட். செம வளைவு சாலைங்க. வளைஞ்சே போயிட்டுருக்குறேன். பஸ் வருது பார்த்து போ. கேஎஸ்ஆர்டிசி பஸ் வருது பாருங்கள், கர்நாடகா வண்டி. ஓ இவ்வளோ பஸ் வருது. இவ்வளோ நேரம் வண்டியே வராமச்சு. நான் கூட வண்டிங்களே இல்லைன்னு நினச்சேன். பார்த்தா லைனில் என்ன வருது. வந்தால் ஒரே வாட்டி வரையும் எல்லாம் வராது பழகுது. ஓவர்டேக் பண்ணிக்க டக்குன்னு. ஓ கிளைமேட் ஃபாக் வருது பாருங்கள். அப்படியே ஒரு மாதிரி ஸ்மெல்லு. இந்த பஸ்ஸுங்கெல்லாம் ஹீட் ஆகுது இல்லையா, ஸ்மெல்லு. மழை பெஞ்சு விட்டுக்குதுன்னு நினைக்கிறேன். கிளைமேட் ஃபாகியாக இருக்குது. வா 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 அடி போலி தான் சார்மடி காட். கிளைமேட் ஃபாக் அப்படியே சூப்பராக இருக்குது. மிஸ்ட்டு அப்படியே சும்மா எஸ் தான். ஜிக்ஜாக்னு போயிட்டே இருக்குது. வெறும் ஜிக்ஜாக் ரோடு தான். எப்படி இருக்குது பாருங்கள், மரங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. வேற லெவல் தரமாக இருக்குது. யாராவது சார்மடி காட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா இப்போ வாங்க. செம்மையாக்குது பாருங்கள் சார்மடி காட்டில். லாரி எவ்வளோ கஷ்டப்படுது பாருங்கள் ஏறத்துக்கு. கேஸ் லாரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏறத்துக்கு. மூவ் பண்ணு படா. ஒரு பெரிய வெஹிக்கிளை ஓவர்டேக் பண்ணது எவ்வளோ ஒரு விஷயமாக்குது இந்த ரோட்டில். டாபிக் வரணும்னு நினைக்கிறேன். இப்போ தான் ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று வருது, எங்கே இருக்குது தெரியல, பார்க்கலாம். நம்பர் 5 ஏர்பின் சென்டர். ஏர்பின் கருவா, ஓகே. ஏர்பின் பின்னு நம்பர் 5 அது. இது நான் தார்பால் போட்டு வச்சுக்கிறாங்க. மழை சரி ஏற்படுதுன்ட்டா. நம்ம பாருங்கள் கர்நாடகாவில் ஸ்ரீடி காட்டு, ஆகம்பே காட்டு, சார்மிடு காட்டு, வேறனா காட்டு இருக்குது. 3 தான் ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். 3 முடிக்கிறோம். ஏறி திரும்ப அந்த பக்கம் இறங்கணும். நம்ம அப்படியே நம்ம தர்மசாலா ரூட்டில் போயிருந்தால் இந்த மாதிரி கிடையாது. ஏர்பின் பண்ணே கிடையாது. வளைவுனா ரோடு இருக்கும், கொஞ்சம் லைட்டாக இறங்கும் அவ்வளோதான். இது ஃபுல்லாக ஏறி இறங்கணும்னு நினைக்கிறேன். செம்ம மிஸ்டில் மேலே யார் அப்படியே ரோட் சைடில் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு வியூ பாயிண்ட் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போகலாம். வா ஐயோ என்ன மக்கள் எப்படி இருக்குது. அடாடாடா
மதியம் டைமு 11 மணி. இப்போயும் அந்த மாதிரி இருக்குது. இன்னும் ஈவினிங்கெல்லாம் வந்து அவ்வளோதான் பழகுது. ரோடே தெரியாது. இப்போயே ரோடு தெரியல ஆல்மோஸ்ட்டு. இவங்க என்ன பண்ணுறாங்க, வண்டி எங்கே போட்டுட்டு ஃபோட்டோ ஷூட் வீடியோ ஷூட் எடுக்கிறதுக்கு இப்படி தானே இருக்கணும். பின்னாடி ஒரு ஆள் இருக்குது, வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க. நம்ம கோப்ரோ வீடியோ எடுக்கிறோம். ஐயோயோ செம்மையாக்குதே கிளைமேட்டு. அழிக்கோன்னு இருக்குது. ரூம் ஃபாக் மினி அப்படியே சும்மா எப்படி இருக்குது, கும்முன்னு இருக்குது பாருங்கள். மேலே ஏற ரோடே தெரியல எனக்கு. ஹெல்மெட் வைசர் எல்லாம் ஒரு ஃபாக் கவர் ஆகிடுது. ஏய் அடாடாடா பாருங்கள், ஆப்போசிட்டில் வர பஸ் எனக்கு தெரியல. லைட்டு போட்டே வராங்க. ஸ்லோவே போகணும். எந்த காரணத்துக்கு ஒன்றும் ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது இந்த ரோட்டில். இருந்துச்சு. நம்மளுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு யாருமே இல்லை. ரோடும் தெரியல, ஒரு மண்ணும் தெரியல, அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். சென்ட்ரு நினைக்கிறது. இதுக்கப்புறம் டவுன் இறங்குமா என்னென்னு ஒன்றும் புரியல, பார்க்கலாம். ஃபஸ்ட் டைம் நான் இந்த சார்மடி காட்டுக்குள்ளே வர்றது. அப்படியே வரும் புகை மாதிரி தான் இருக்குது. நம்ம கண்ணுக்கு எதுவுமே தெரிய மாட்டுது ஆப்போசிட்டில் வண்டிங்க வர்றது. ஸோ காய்ஸ், நான் நிம்மதியை தேடி ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம சார்மடி காட்டு வந்துட்டோம். சார்மடி காட்டில் பாருங்கள், ஆப்போசிட்டில் வண்டி கூட தெரிய மாட்டேதுங்க. ரோடு கூட தெரிய மாட்டேது, வண்டி தெரியலாம் கூட பரவாயில்ல. பார்க்கிங் லைட்டு போட்டுருவோம். பார்க்கிங் லைட்டு போட்டால் தான் நம்மளுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா ரோடே தெரிய மாட்டேது. மழை வர பெய்யுதா, சரியா போச்சா. இது வேறு. இப்போ நம்ம கேமரா கழட்டி வைக்கணும் மழை வந்தால். ஃபுல்லு கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்கள். மழை வந்து நின்றுக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் பேயில ஜோரம். சர்வனு கீழே இறங்கி போயிடுவோம். இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு தெரிய மாட்டேது. மழை ஜோரம் ஆயிடுச்சு. ஹெல்மெட்டை கழட்டி உள்ளே வச்சிரும். மழை ஜோரம் ஆயிடுச்சு. சரி, கேமரா கழட்டி.
லெவல் வேறு லெவல். இந்த வாட்டர் ஃபால்ஸு சார்மடி காட்டில் சென்டரில் இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? சாரி, வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி கம்மியாக வருது. ஒரு டைமில் அப்படியே ஃபுல்லாக வரும் போகிறதா. இது நல்லா இருக்குது. ஆனால் கிளைமேட் பார்க்குறதுக்கு எவ்வளோ பேர் ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்க்கிங் பண்ணுற மாதிரி இல்லை. அங்கே நோ பார்க்கிங் போடப்பட்டிருக்காங்க. ஆனால் எல்லாம் நிற்க வச்சு வெளியே எடுத்துருக்காங்க. வேறு வழி இல்லை, எடுத்தாகணும். நல்லா இருக்குது அதனால. ஓகே, நம்ம ட்ராவல் பண்ணலாமா? ஓகே, வாங்க போகலாம். சார்மடி காட்டில் இருக்கிற ஃபேமஸான டெம்பிள் இது அண்ணப்பா சாமி டெம்பிள். நிறைய பேர் இந்த இடத்துல வந்து சாமி கும்பிட்டு போவாங்க. எனக்கு மழை பெஞ்சிட்டுனால வண்டி பார்க் பண்ணிட்டு போகிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன். கர்நாடகாவில் நிறைய பிளேஸை பார்த்துட்டோம். சார்மடி காட்டு, குதிரைமுக்கா, ஆகும்பே காட்டு, ஸ்ரீடி காட்டு, பிஸ்லே காட்டு, அப்புறமேட்டு 1 hour ஆட்டோ, ஜோக் ஃபால்ஸ் ரோடு எல்லாமே வேறு லெவல் தரமான ரோடு. எல்லா இடமும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டோம். நம்ம பைக்லேயே தான் ட்ராவல் பண்ணிக்கிறோம். எல்லாமே செம்மையாக இருக்கும். இதுக்கப்புறம் கர்நாடகா என்ன பிளேஸ் பார்க்கணும்னு எனக்கே தெரியல. அந்த மாதிரி சுற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். கர்நாடகாவில் இருக்கிற வெஸ்டர்ன் காட்ஸை 80% கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் தான் ஊருக்குள்ள இருக்குது. மடிக்கேரி, கூறுகளும் நல்லா சுற்றிட்டு இருக்கிறேன். அதுவும் செம்ம ஸ்பாட்டெல்லாம் இருக்கும். இதுக்கப்புறம் தமிழ்நாட்டு பக்கம் தான் போகணும். ஹலோ காய்ஸ், நம்ம சார்மடி காட்டெல்லாம் தாண்டி வந்துட்டோம். அது வீடியோ பார்த்துருப்பீங்க. சரியான மழை. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைட் எடுத்தால் சக்லேஸ்புரா, லெஃப்ட் எடுத்தால் மூடுகிற நம்ம அந்த பேலூர் ரூட்டு. இப்போ நம்ம சக்லேஸ்புரா போய் போக போகிறோம். ஏன்னா சக்லேஸ்புராலேயும் சிங்கோட அதுக்கப்புறம் நமக்கு ஹைவே கிடச்சிரும், டபுள் ரோடு. அந்த அப்படியே போகலாம். நேராக பெங்களூர் வண்டி விட வேண்டி தான். எதுவும் பிளான் இல்லை. நெக்ஸ்ட்டு சரியான மழை. இப்படியே இந்த இடத்துல மழை இல்லாமல் இருக்குது. தூரல் போட்டே இருக்குது. பட் ஓகே, நம்ம ட்ராவல் பண்ணுவோம். ஷூவெல்லாம் நனைஞ்சிடுச்சு. புது ஷூ வாங்கினேன், பட் வாட்டர் ப்ரூஃப்னாங்க. சரி, ஓகே தான், பரவாயில்ல. ஹெவி வாட்டர் ப்ரூஃப்னா கூட இவ்வளோ மழைக்கு தாங்குது, தண்ணி உள்ளே போகாமல். ஓகே மக்களே, கிளம்பலாமா? சரியான மழை வெளுத்து வாங்கிடுச்சுங்க. வீட்டுக்கு போகிற வழிக்கு இதே மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். 12 மணியா, ஒரு 6-7 மணிக்கெல்லாம் போயிடலாம். ஸ்லோவாக போனால் கூட நல்லா இருக்குதுல்ல கிளைமேட்டு. மழை பெஞ்சு வெயில் அடிக்கிறது சூப்பராக இருக்குது. சரியான மழை பெஞ்சிக்குதுங்க எல்லா பக்கமும். வேறு லெவலில் இருந்துச்சு அப்படியே மழையில். அப்படியே போயிட்டே இருந்தோம்னாக்கா வெயில் காய்ச்சினாக்கா ஷூவெல்லாம் ஆறிடும். எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டுக்கு நேராக போயிட்டே இருக்கலாம். இந்த ரோடு பாருங்க காய், சஜால் குஜாலும் சூப்பராக இருக்குது. அப்படியே சும்மா கும்முன்னு இருக்குது. 2 பக்கம் மரம். என்ன பண்ணுறாங்க இவங்க? ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா பாய்ஸுங்க. போலீஸ் எல்லாம் இருக்கிறாங்க. என்ன ஃபால்ட்டுங்க? செக் பண்ணுறாங்களோ என்ன எதுன்ட்டு. செக் போஸ்ட். இந்த மூடுகரைன்ற ஊர் இது. மூடுகரையில் காஃபி பிளானட்டுக்கு பெரிய ஃபேக்டரிலாம் இருக்குதுங்க. இங்கே மூடுகரை காஃபி பிளானட்னு ஃபேக்டரியாக இருந்துச்சு முன்னாடி பார்த்தேன். நல்லா பெரிய ஊர். காஃபி பிளானட் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். காஃபி தோட்டங்கள்.
அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏன் போகிறானுங்க? நிதானமாக போன வானானதா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறானுங்களே. நாம் தான் ஸ்லோவாக போயிட்டு இருக்கிறோமா? அவங்களோட பைக்கு அவங்களோட விருப்பம். நாம் நார்மலாக போவோம். வா, இந்த இடம் பாருங்க காய்ஸ், நல்லா இருக்குது. ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. சூப்பராக நல்லா அழகாக ரசிக்கிற மாதிரியும் இருக்குது. இது வந்து ரிவரு. என்ன ரிவர் இது? வா, ரிவரும் நல்லா இருக்குது. ரிவரில் எவ்வளோ தண்ணியாக கம்மியாக போகுது. நம்ம எதுவும் பைக்கில் எடுத்து போகிறது வேணாம். உள்ளுக்குள்ளலாம் நம்ம அப்படியே போய்கினே இருப்போம். டைம் வேஸ்ட் பண்ணுறது வேணாம். ஈவன் 6 மணி 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிடலாம். ரிஸ்க் எடுக்கிறதே வேணாம். இந்த ரோடு வரணும்னு ஆசைப்பட்டேன். இந்த ரோடுக்கும் வந்துட்டேன். நான் கூட என்னமோ நினச்சேன் காய்ஸ் இந்த ரோடெல்லாம். ஆனால் சூப்பராக இருக்குது. இதுவும் வளைநிலை சாலை தான். நல்லா வளைச்சி நினைச்சு போயினே இருக்கலாம். வெஹிக்கிள்ஸ் கம்மியாக இருக்குது. நல்லா இருக்குது. சாரல் மழை பெஞ்சிட்டே இருக்குது. நல்லா தெரியுது. அப்போ நல்லா இருக்குது. இதுவும் ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே தான் போயின்னு இருக்கிறோம். எல்லாம் மேற்கு தொடர்ச்சி மலைகள் இருக்கிற காடுகள் தான். இங்கே ஆனால் கொயக்கா இருக்குதா பார்க்கலாமா? நேற்று கிடச்சிச்சு கொயக்கா, இன்றைக்கி கிடைக்குதா பார்க்கலாம். எங்கண்ணா ஏன் நிற்க போகிறேன்? டிஎன் வண்டி வாங்க. தமிழ்நாட்டிலேருந்து வந்துக்கிறாங்க. எந்த ஊர் கேட்கலாமா? TN96னா எந்த ஊர் சேர்ந்தது தெரில எனக்கு. TN96 எதுன்னு தெரியல. ஊர் பேர்லாம் தெரியாது. ஊர் பேர் கேட்காதீங்க. ஆனால் நல்லா இருக்குது. இந்த ஊரில் பாருங்கள், வீடு சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. ரைட் சைடில் புதுசாக கட்டி நிற்கிறாங்க. ஓகே, திரும்ப மானம் இருட்டாகுது. யார் மக்களே, பெங்களூர் ஹைவே ஜாயின் பண்ணிட்டோம். அவ்வளோதான், போயிட்டே இருக்க வேண்டியது தான். பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் போட்டு ஃபில் பண்ணிட்டு நம்ம டேங்கையும் ஃபில் பண்ணிட்டு கிளம்பினே இருக்கலாம். எவ்வளோ நாள் ஆச்சு இந்த ரோட்டுக்கு வந்து? இன்றைக்கி வந்திருக்கிறோம். தான் சக்லேஸ்புரா ஊரில் ரோடு இருக்கும். அது எங்கே பற்றில, இது அவுட்டர் ரிங் ரோடுன்னு நினைக்கிறேன். நிறைய பைக்கர்ஸ் போகிறாங்க. BMW போகுது. சிமெண்ட் ரோடு போட்டுருக்குறாங்க. டக்கு டக்கு டக்கான்னு தூக்கி அடிக்குது. இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. வீடியோ நல்லா இருந்துச்சா ஒரு கமெண்ட்டில் தட்டிட்டு போங்க வீடியோ எப்படி இருக்குதுன்னு. ஓகே மக்களே, இதே போல் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பாய். பீஜம் போட டா 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 டாய்.